إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் இன்றைய இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று அவன் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நாம் அவன் ஏவிய விடயங்களை நம் வாழ்வில் இயன்றவரை எடுத்து நடக்கும்படியும் அவன் விலக்கிய விடயங்களை முழுமையாக விலகிக் கொள்ளுமாறும் இந்த ஹுதுபாவின் ஆரம்பத்தில் நினைவூட்டிக் கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்வில் ஒரு மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றிருந்தால் அந்த வாழ்க்கைக்குரிய வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு காட்டித் தந்திருக்கிறது. நாம நினைத்து அல்லாஹ் அனுமதிக்காத, அல்லாஹ் ஹராமாக்கிய விடயங்களில் நிம்மதியை தேட முடியாது. நிம்மதி என்பது மதுபானத்திலோ போதை வஸ்துக்களிலோ களியாட்டங்களிலோ வீணான வேடிக்கைகளிலோ அந்த நிம்மதியை அல்லாஹு தஆலா வைக்கவில்லை. நிம்மதியான வாழ்வு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் வழிகாட்டலில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்வை அமைத்து வைத்திருக்கிறான். அந்த நிம்மதியான வாழ்வை அடைவதற்குரிய வழிகாட்டல்களையும் வழிமுறைகளையும் அதனுடைய ஒழுங்குகளையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிற போது, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். நிம்மதி என்பதும் சந்தோஷம் என்பதும் பாதுகாப்பான வாழ்வு என்பதும் அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆன் வசனத்திலே நமக்கு சொல்கிறார். எவர்கள் ஈமான் கொண்டு ஈமானோடு அந்த இறை நம்பிக்கையோடு இணை வைத்தலை கலக்காமல் இருக்கிறார்களோ,
அவர்களுக்குத்தான் நிம்மதியான வாழ்வு இருக்கிறது, பாதுகாப்பான வாழ்வு இருக்கிறது, அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த உலகத்தில் பாதுகாப்பையும் இந்த உலகத்தில் நிம்மதியையும் நேர்வழியையும் பெறுவதற்கான இரு கடமைகளை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறார். முதலாவது, அல்லாஹுவை விசுவாசம் கொள்ள வேண்டும், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நாம் ஒருபோதும் இணை வைத்தலை கலந்து விடாது. அல்லாஹ் என்ன நோக்கத்திற்காக மனிதனை படைத்திருக்கிறானோ அந்த படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனாக இருக்க வேண்டும். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்கி வழிபடுவதற்கே அன்று நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த நோக்கத்தை ஈமானோடு அந்த மனிதன் நிறைவேற்றுகிறவனாக இருக்க வேண்டும். அந்த ஈமானோடு இந்த இணை வைத்தல் என்ற நிலையை கலந்தால் அவன் அல்லாஹ்விற்கு அநியாயம் செய்கிறவனாக, நிரந்தர நரகத்தை நுழைகிறவனாக, சுவனம் ஹராமாக்கப்பட்டவனாக, மறுமையிலே எந்தவித உதவியாளர்களும் இல்லாத ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த உலகத்திலும் நிம்மதி இல்லாமல் மறுமையிலும் நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலையை அவன் ஆகிவிடுவான் என்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த ஈமானையும் ஈமானோடு நாம் இந்த இணை வைத்தலை கலந்து விடாமலும் வாழ வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா நமக்கு வழிகாட்டுகிறார். இந்த உலகத்தில் சந்தோஷமான, நிம்மதியான, திருப்தியான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா ஈமானில் தான் வைத்திருக்கிறார் என்பதனை அருள்மறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். மன் அமில ஸாலிஹன் மின் ذكரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, யார் நல்லறங்களை புரிகிறார்களோ அந்த நல்லறம் புரிகிறவர் ஈமானோடு இருக்க வேண்டும். மன் அமில ஸாலிஹன் மின் ذكரின் அவ் உன்ஸா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அந்த ஈமானில் இணை வைத்தல் இல்லாமல் பரிபூர்ணமான ஈமானோடு இருக்கிற நிலையில் அவர் நல்லறங்களை புரிவாரையாக இருந்தால் அவர்களுக்கு நாம் மனமான சுபிட்சமான நல்ல வாழ்வை வழங்குவோம் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறார். ஒருவருக்கு மனமான வாழ்க்கை தேவை என்றால், ஒரு நல்ல வாழ்க்கை தேவை என்றால், அவர் இந்த உலக வாழ்வில் ஈமானோடு மாத்திரம் இருந்து விடாமல் அந்த ஈமானை பாதுகாக்கிற இணை வைத்தலை விட்டு விலகி இருப்பதோடு அவர் நல்லறங்களை புரிந்திருக்க வேண்டும், நன்மையான காரியங்களை புரிய வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆன் வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன், அல்லாஹு தஆலா சொல்கிறான், இது போன்ற வெற்றிக்காக, நல்ல வெற்றிகளை கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அந்த வெற்றிக்காக அவர்கள் அமல் செய்கிறவர்கள் அமல் செய்து கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அமல் என்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு செய்கிற நற்செயல்களாகும். அல்லாஹ்விற்கு அந்த அடியான் கட்டுப்படுகிறான், அடிபணிகிறான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடுகிறான் என்பதற்கு அடையாளம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கிற அமல்களாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூரத்திலே சுவனம் நுழைவதற்காக, நல்ல வாழ்வை பெறுவதற்காக இவ்வுலகிலும் மறுவுலகிலும் நபியிடத்திலே வந்து கேட்கிற கேள்விகளை பார்த்தால் வந்து கேட்பார்கள், துல்லனி அலா அமலின் இதா அமில்துஹு தகல்துல் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், அந்த அமலை நான் செய்தால் சுவனம் போக வேண்டும். இன்னும் ஒருவர் வந்து கேட்பார், அக்பிர்னி அன் அமலின், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், அந்த அமலை நான் செய்தால் சுவனத்தை நுழைய வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். சஹாபாக்குடைய இலட்சியம் எல்லாம் சுவனம் நுழைய வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்கிற அந்த நிலையில் உன்னதமான நோக்கத்தோடு அவர்கள் இருந்தார்கள். அவருடைய கண் முன்னால் காட்சியளித்த வசனங்கள் எல்லாம் அமல் செய்ய வேண்டும், நல்லறங்கள் புரிய வேண்டும், ஈமானை கலப்படம் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாக இருந்தார்கள்.
அந்த ஈமானை பாதுகாத்தால் தான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறது என்பதனை அவர்கள் சரியாக புரிந்தார்கள். இந்த உலக வாழ்வில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒருவர் காலை அடைகிற போது அவருடைய வீட்டில் அவர் இருக்கிற இடத்தில் பாதுகாப்போடு வாழுகிறார். அன்று அவர் உண்பதற்கு உணவு இருக்கிறது, ஆரோக்கியத்தோடு வாழுகிறார் என்றால் உலகமே அவருக்கு கிடைத்த அருள் போல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். பாதுகாப்பு என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படுகிற மிகப்பெரிய நியமத்தாகும். அந்த நியமத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஈமானில் வைத்திருக்கிறார். ஆரோக்கியம், நோய் இல்லாத வாழ்க்கை என்பது அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய நியமத்தாகும். அந்த நியமத்தை சரியாக பயன்படுத்துங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு மனிதனுக்கு பசி இல்லாமல், பட்டணி இல்லாமல் உண்பதற்கு உணவு கிடைத்திருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய நியமத்தாகும். இந்த உண்பதற்கு உணவையும் தந்து, வாழ்க்கையிலே பயமில்லாத வாழ்க்கையை தந்து அந்த அல்லாஹ்விற்கு நீங்கள் வணங்க வேண்டும். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூஅ் வ ஆமனஹும் மின் கௌஃப். பயத்திலிருந்து அவர்களுக்கு அச்சமில்லாத வாழ்க்கையை கொடுத்த அல்லாஹ்வை, பசியிலிருந்து உணவளித்த அந்த அல்லாஹ்வை அவர்கள் வணங்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். நம்ம எல்லாருக்கும் பாடமான வசனம் தான். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். இந்த பைத்துடைய, இந்த ஆலயத்தினுடைய, இந்த காபாவினுடைய, இந்த இல்லத்தினுடைய இரட்சகனை அவர்கள் வணங்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவன் எப்படியானவன்? அல்லதி அத்அமஹும் மின் ஜூஅ். பசியோடு பட்டணியோடு இருக்கிறவர்களுக்கு உணவளித்தானே அந்த ரப்பை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நமக்கு அல்லாஹ் தஆலா வாழ்வாதாரத்தை வழங்கியிருக்கிற போது பசி இல்லாத நிலையை நீக்கி நல்ல உண்கிற, சாப்பிடுகிற ஒரு நிலையை அல்லாஹ் வழங்கியிருப்பது மிகப்பெரிய நியமத்தாகும். அந்த நியமத்திற்கு நாம் செய்கிற நன்றி கடன் தான், அதற்காக நாம் செலுத்துகிற நன்றி தான் அந்த அல்லாஹ்வை வணங்குவதாகும், அவனை தொழுவதாகும், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதாகும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகமே கிடைக்கிற அளவிற்கு ஒரு நாள்ல கிடைக்கிய பாக்கியத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். நாளாந்த நமக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாக்கியத்திற்காக நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே தொடர்ச்சியாக சொல்கிறான், எவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈமான் கொண்டிருக்கிற நிலையில் நல்லறங்களை புரிந்தால் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கையை நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனமான வாழ்க்கை என்பது அவனுக்கு உலகத்தில் கிடைக்கிற, மறுமையிலே கிடைக்கிற மிக சிறந்த வாழ்க்கையாகும். அந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மனமான வாழ்க்கையையும் ஈமானிலும் நல்லமல்களிலும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாம் செய்கிற நல்லறங்கள் எங்கேயாவது ஒரு ஓட்டை விடப்பட்டிருக்கும், நம்முடைய ஈமானில் எங்கேயாவது ஒரு குறைபாடு இருக்கும். அப்போது சில நேரங்களில் நமக்கு சில சோதனைகள், சில கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்களை தாங்கி அதிலே வெற்றி பெற்று விட்டால் அவர்தான் உயர்ந்தவராக இருப்பார். சில நேரங்களில் சில சோதனைகள் நம்மளை பரீட்சிப்பதற்காக இருக்கும். அந்த பரீட்சையில் நாம் வெற்றி பெற்று விட்டால் நாம் தான் உயர்ந்தவர்களாக இருப்போம் என்பதனை புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த உலக வாழ்வில் ஒரு மனிதனுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுகிற உயர்ந்த நிலையா. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஃபமன் இத்தபஅ ஹுதாய ஃபலா யضில்லு வலா யஷ்கா. யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் வழி தவறவும் மாட்டார், மூதவியாகவும் ஆக மாட்டார். என்னுடைய வழிமுறைகளை பின்பற்றுகிற காலமெல்லாம் அவர் சீதேவியாக, உயர்ந்தவராக, சிறந்தவராக, சுபிட்சமான வாழ்வை அடைகிறவராக இருப்பார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய வேதத்தை, இந்த நேர்வழியை முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும். நேர்வழியிலே சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழியாகும். அதைத்தான் நாம் குத்துபாவின் ஆரம்பத்திலே சொல்கிறோம், ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ்
வகைரல் ஹதி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தைகளில் சிறந்தது உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வகைரல் ஹதி நேர்வழியில் சிறந்தது ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி அவருடைய நேர்வழியாகும் என்று ஒவ்வொரு குத்பாவையும் ஆரம்பிக்கிற போது நபியை பின்பற்ற வேண்டும். நபியுடைய நேர்வழிதான் நமக்கு நேர்வழியாகும். நாம் சுயமாக கற்பனையோடு நாம் நினைத்தவற்றை பின்பற்றி வாழ்ந்து மறுமையில் சூனம் செல்ல முடியாது. வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுது, உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதனை கொண்டு வந்தாரோ அதனை நீங்கள் எடுத்து நடங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, அந்த தூதர் உங்களை எதை விட்டும் தடுத்தாரோ அதை விட்டு விலகுங்கள். மார்க்கம் என்பது மகால் அல்லாஹ் வ மகால ரசூலுல்லாஹ், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதான் மார்க்கமாகும். நம்மளாக நினைப்பது, நம்முடைய ஊரில் இருப்பது, காலகாலமாக செய்து வந்தது மார்க்கம் அல்ல. நமக்கு நெருக்கடி இல்லாத வழிகடாத வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும் என்றிருந்தால், நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றிருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய நேர்வழியை பின்பற்றுங்கள். என்னுடைய நேர்வழியை பின்பற்றினால்தான் அந்த நிம்மதியான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும், சந்தோஷமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் என்பதனை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த உலகத்திற்கு அனுப்புகிற போது கூட ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா ஃபமன் தபிய ஹுதாய, என்னிடமிருந்து தான் உங்களுக்கு நேர்வழி வரும், என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ அவர்தான் பயமில்லாத அச்சமில்லாத நிலையிலே வாழ்வார் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கிறார். நபியாக இருந்தாலும் அந்த நபி கூட அல்லாஹ்வுடைய அந்த நேர்வழியைத்தான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அதற்கு மீறக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் அதை பார்ப்போம், அதற்கு மீறக்கூடாது. அதற்கு இரண்டாவது கருத்து சொல்வதற்கு ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதை கிடையாது. வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விடயத்தை நமக்கு சொல்லிவிட்டால் மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ இரண்டாவது கருத்து சொல்வதற்கு இடம் கிடையாது. அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறவர்கள் முஸ்லிம். முஸ்லிம் என்பது கட்டுப்படுகிறவன் என்ற அர்த்தமாகும். அந்த கட்டுப்பாட்டோடு ஈமானை நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பதிய வைத்தால் அந்த ஈமான் நம்மளை நல்லறங்களை செய்வதற்கு தூண்டிக் கொண்டிருக்கும், நன்மைகள் செய்வதற்கு தூண்டிக் கொண்டிருக்கும். இதுதான் இஸ்லாம் காட்டுகிற நிம்மதியான வாழ்வுக்குரிய வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற நிம்மதியை 3 விடயத்திலே சொன்னார்கள், அல்லது 4 விடயத்தில் நிம்மதி இருக்கிறது என்றார்கள். இந்த 4 ஒருவனுக்கு கிடைத்தால் உலகத்திலே உள்ள நிம்மதியாக. முதலாவது அவனுக்கு கிடைக்கிற சாலிஹான மனைவியாக. ஒரு மனிதனுக்கு ஒரு சாலிஹான மனைவி கிடைத்தால் அவனுடைய இபாதத்திலும் ஈருலக வாழ்விலும் அவன் நிம்மதியாக வாழ்வதற்கு முதலாவது ஒரு சாலிஹான மனைவி கிடைக்க வேண்டும். இது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற சந்தோஷம் என்றார்கள். இரண்டாவது சொன்னார்கள், அவனுக்கு வாழ்வதற்குரிய வசதியான ஒரு இடம், அவன் ஓடுவதற்குரிய ஒரு வாகனம், ஒரு நல்ல சாலிஹான ஒரு பக்கத்து வீட்டுக்காரன். இந்த 4 ஒரு மனிதனுக்கு கிடைப்பது என்பது அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற சந்தோஷம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலக வாழ்வில் ஒரு மனிதன் நிம்மதியை தேடுகிற போது அவன் சரியான வழியிலே செல்ல வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாலிஹான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். ஃபஃபர் பிதாத்தித் தீன், மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை பார்த்து நீ வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். அந்த மார்க்கமுள்ள ஒரு சாலிஹான பெண் எப்படி இருப்பார் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்ஸாலிஹாத் கானிதாத். ஒரு சாலிஹான ஒரு பெண் அல்லாஹ்விற்கு வழிபடுகிற, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிற, கணவனுக்கு கட்டுப்படுகிற நல்ல பெண்ணாக இருப்பாள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். இது உலகத்தில் கிடைக்கிற மிகப்பெரிய நிம்மதியாகும். அந்த சாலிஹான மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை அடையவில்லை என்றால் அவன் உலகத்திலே அவன் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து நிம்மதியை இழக்கிற நிலை வரும். அதனால் தான்
அல்லாஹ்வுடைய தூதர் சாலிஹான ஒரு பெண் கிடைப்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற சந்தோஷங்களில் நாளில் உண்டு என்றார்கள். சாலிஹான மனைவி, ஒரு சாலிஹான ஒரு நல்ல பக்கத்து வீட்டுக்காரர், ஒரு நல்ல ஒரு வாகனம், இருப்பதற்குரிய ஒரு இடம், இந்த நான்கும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற சந்தோஷங்களில் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஈமானை வழங்கி அந்த ஈமானின் ஊடாக உள்ளம் விரிவடைந்து விட்டதென்றால் அவனுக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுத்து விட்டான் என்பது அர்த்தமாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், ஃபமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்க நாடுகிறானோ அவனுடைய உள்ளத்தை இந்த இஸ்லாத்திற்காக விரிவாக்கி விடுவான் என்று சொல்கிறான். உள்ளம் இஸ்லாமிய கடமைகளை செய்வதற்கு விரிந்த உள்ளமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு விரிந்த உள்ளமாக இருக்கிறது என்றால் அவருக்கு பெரும் சந்தோஷம் இருக்கிறது என்று அர்த்தமாகும். கடமைகளை செய்ய போகிற போதே அவனுக்கு கஷ்டம், தொழுவதற்கும் கஷ்டம், அல்லாஹ்வை வணங்குவதற்கும் கஷ்டம், குர்ஆனை ஓதுவதற்கும் கஷ்டம், எதை எடுத்தாலும் கஷ்டத்தோடு இருக்கிறான் என்றால் அவருடைய உள்ளத்திலே நிஃபாக் என்ற அந்த நயவஞ்சகத்தன்மை நுழைந்து விட்டது என்பது அர்த்தமாகும். ஏனென்றால் நயவஞ்சகர்களுக்குத்தான் இது பாரமாக இருக்கும். அஸ்கலுஸ் ஸலாத், தொழுகையில் மிக பாரமான தொழுகை என்று நபி அவர்கள் நயவஞ்சகர்களைத்தான் சொல்கிறார்கள். வைதா காமு இலஸ் ஸலா காமு குஸாலா, அவர்கள் தொழுகைக்காக எழுந்தால் சோம்பரிகளாக எழும்புவார்கள், ஏனோ தானோ என்ற அடிப்படையில் எழும்புவார்கள். இது நயவஞ்சனுடைய பண்பு. எனவே ஒரு மனிதனுடைய ஈமான் இருக்கிற போது அந்த தொழுகைகள் பாரமாக இருக்காது. தொழுகையை நிறைவேற்றது சோம்பரித்தனத்தை உருவாக்காது. அவன் எப்போதும் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடே இருப்பான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள், நாளை மறுமையிலே எந்தவித நிழலுமே இல்லாத அந்த நாளில் 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பார். அதிலே ஒருவர் தான் வகல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் எப்போதும் அல்லாஹ்வுடைய இல்லத்தோடு தொடர்பாக இருக்கும், அல்லாஹ்வுடைய பள்ளியோடு தொடர்பாக இருக்கும். பில் மசாஜித், பள்ளிகளோடு தொடர்பாக இருக்கிற உள்ளம், தொழ வேண்டும் அடுத்த வக்து எப்போது வரும் என்ற எண்ணத்தோடு எந்த உள்ளம் இருக்கிறதோ அந்த உள்ளத்திற்குத்தான் அல்லாஹ் நிம்மதியை தருவார். அந்த உள்ளம் தான் சந்தோஷமான உள்ளமாக இருக்கும். அந்த உள்ளத்தில் தான் அல்லாஹு தஆலா விரக்தி இல்லாத, கஷ்டம் இல்லாத, துன்பம் இல்லாத, துயரம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவார். அல்லாஹ் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை திக்ர் செய்வதன் ஊடாகத்தான், அல்லாஹுவை நினைவு கூறுவதனூடாகத்தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய உள்ளம் நிம்மதி அடைய வேண்டும் என்றிருந்தால் அல்லாஹுவை நிறைய நினைவு கூறப்பட வேண்டும். அந்த உள்ளங்களில் அல்லாஹ்வுடைய எண்ணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ர் என்பது, நாம் தொழுகிற தொழுகை அல்லாஹ் திக்ரன் சொல்கிறான். ஜும்மாவை அல்லாஹ் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரின்பால் விரைந்து வாருங்கள் ஜும்மாவுக்காக அழைக்கப்பட்டார் என்று இந்த ஜும்மாவை சொல்கிறான். மார்க்க உபதேசங்களை அல்லாஹ் திக்ரன் சொல்கிறான். குர்ஆனை திக்ர் என்கிறான். ஒத்த வணக்க வழிபாடுகளையும் திக்ர் என்கிறான். அன்றாடம் அல்லாஹ்வை நினைவு கூறுகிற அந்த திக்ர்களுக்கும் திக்ர் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஒரு மனிதனுக்கு நிம்மதி தேவை என்றால் அவன் தொழ வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், ஏனைய கடமைகளை செய்ய வேண்டும், அன்றாடம் ஓதுகிற திக்ர்களை செய்ய வேண்டும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை நினைவு கூறுவதனூடாகத்தான் உள்ளங்கள் நிம்மதி பெறுகின்றன என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், அம்மல்லதீன சுஇது ஃபஃபில் ஜன்னதி ஹாலிதீன ஃபீஹா. எவர்கள் சுபிட்சமான வாழ்க்கை அடைந்தார்களோ, எவர்கள் நல்ல வாழ்வை அடைந்தார்களோ அவர்கள் சுவனபதியிலே இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான்.
ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே செய்த நல்லறங்களுக்கு கூலியாக அவனுடைய ரஹ்மத்தோடு இணைத்து சுவனத்தை கொடுப்பதிருக்கிறதே அது மிகப்பெரிய பாக்கியமாகும். அல்லாஹு தஆலா அடியார்களோடு இருக்கிற இரக்கம், மனிதர்களோடு இருக்கிற இரக்கம் என்பது மிக அளப்பெரிய இரக்கமாகும். மனிதர்களில் தாழ்ந்த மனிதர் வரை அல்லாஹு தஆலா இரக்கமாகத்தான் பேசுவார். மனிதர்களில் ஈமான் இருந்து அந்த ஈமானில் தாழ்ந்த நிலையோடு இருக்கிறவர்களை கூட அல்லாஹ் இரக்கமாக பேசுகிற, அவர்களுக்கு இரக்கத்தை அள்ளி வழங்குகிற ஒரு ரஹ்மானாகத்தான் அந்த அல்லாஹ் இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே உள்ள ஒரு உரையாடலை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்னி லஅலமு ஆகிர அஹ்லில் ஜன்னதி குரூஜன் மின்ஹா வ ஆகிர அஹ்லில் ஜன்னதி துகூலா. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஆக கடைசியாக நரகத்திலிருந்து வெளியேறுகிற மனிதனை எனக்கு தெரியும், ஆக கடைசியாக சுவனம் நுழைகிற மனிதன் யார் என்பதும் எனக்கு தெரியும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, ரஜுலுன் யஹ்ருஜு மினன் நாரி ஹபுவா, ஒரு மனிதர் நரகத்திலிருந்து தவண்டு தவண்டு அதிலிருந்து வெளியேறி வருவார். அவ்வாறு வெளியேறி வருகிற மனிதர், நரகத்திலிருந்து வெளியேறி வந்தால் அப்படி வருகிற மனிதருக்கு அல்லாஹு தஆலா ஃபயுல்கௌன ஃபீ நஹ்ரில் ஹயாத், ஜீவ நதி என்ற அந்த நதியிலே போட்டு அவர்களை கழுகப்படும். அவர்கள் அந்த நரகத்திலிருந்து வேதனை செய்யப்பட்டு அவர்கள் வெளியேறுகிற காட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் வேறொரு செய்தியிலே சொல்லுகிற போது, அவர்கள் வெளியேறி வருவார்கள், கருத்து கரியான முண்டமாக இருப்பார்கள். அந்த கரியான முண்டங்களை தூக்கி ஃபயுல்கௌன ஃபீ நஹ்ரில் ஹயாத், ஜீவ நதியிலே அவர்களை போடப்படும். அவர்கள் ஜீவ நதியிலிருந்து எப்படி உயிர் பெற்று வருவார்கள் என்றால், ஒரு மழை பெய்து வெள்ளம் ஓடிய அந்த ஓரங்களிலே எப்படி வித்துக்கள் முளைக்கிறதோ, அலம் தர அன்னஹா தஹ்ருஜு ஸஃப்ரா முல்தவியா, அந்த வித்துக்களிலிருந்து மஞ்சள் நிறமாக அந்த வித்து முளைத்து மடங்கி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்ந்து வருகிற காட்சியை நீங்கள் பார்ப்பீர்களே, அதுபோல் அந்த முண்டத்தை கரியானதை அந்த ஜீவ நதியிலே தூக்கி போட்டால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பெற்று நரகத்திலே எரிக்கப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு அழகிய காட்சியோடு, சிறந்த காட்சியோடு, வெண்மையான நிறத்தோடு அந்த மக்கள் சுவர்க்கத்தை நோக்கி வருவார்கள். இது பெரிய ஒரு காட்சியாகும். இந்த மனிதர் ஆக கடைசியாக சுவர்க்கம் நுழைகிறவர். இவரோட கூட அல்லாஹ் பேசுகிறார். அல்லாஹ் பேசுகிற பேச்சு நம்மளை போல பேசுகிற பேச்சு அல்ல, ஏனோ தானோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற பேச்சு அல்ல. அல்லாஹ் அவனை சுவாரஸ்யமாக பேசுகிறான். அவனோடு அல்லாஹ் மிக சந்தோஷமாக பேசுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இத்ஹப் ஃபதுகுலில் ஜன்னா, போய் சுவர்க்கத்தை நுழை என்று அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவார். அந்த மனிதன் ஃபயஜீஹா ஃபயுஹய்யலு இலைஹி அன்னஹா மல்ஆ, அந்த மனிதன் வந்து வெளியே நின்று பார்ப்பான், அந்த சுவர்க்கம் நிரம்பி வழிந்து இடமே இல்லாததை போல் இருக்கும். அந்த மனிதன் திரும்ப அல்லாஹ்விடத்திலே வந்து சொல்லுவான், யா அல்லாஹ், நீ என்னை சுவர்க்கத்திலே நுழைய சொன்னாய், நான் சுவர்க்கத்துக்கு பக்கத்திலே போய் எட்டி பார்த்தேன், அங்கு இடமில்லை யா அல்லாஹ், நிரம்பி வழிகிறது யா அல்லாஹ், நான் எங்கே போவது என்று அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்பார். அல்லாஹு தஆலா திரும்ப சொல்லுவான், இத்ஹப் ஃபதுகுலில் ஜன்னா, நீ போ அந்த சுவர்க்கத்தை நுழை என்று சொல்லுவான். திரும்ப போவான். போய் பார்த்தால் அந்த சுவர்க்கம் நிரம்பி வழிந்த மாதிரி அவனுக்கு காட்சி அளிக்கும். காணல் நீர் போல் காட்சி அளிப்பது போல அவனுக்கு சுவர்க்கமே நிரம்பி இடமே இல்லாத நிலையில் அவனுக்கு காட்சி அளிக்கும். திரும்பியும் வந்து கேட்பார். அல்லாஹ் சொல்லுவான், நீ போ அந்த சுவர்க்கத்தை நுழை என்று சொல்லுவான். அப்போது அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், இடம் இல்லை யா அல்லாஹ், நான் எங்க போக யா அல்லாஹ் என்று தவிப்பான். அவன் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான். அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஃபஇன்னலக மிஸ்ல துன்யா,
உனக்கு அங்கு இடம் இல்லைன்னா நீ சொல்கிறாய், அந்த சுவர்க்கத்துக்கு போ, அந்த சுவர்க்கத்திலே உனக்கு இந்த உலகத்தை போல 10 மடங்கு தருகிறேன் என்று அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சுவனத்திலே கொடுத்து சந்தோஷமாக உரையாடி பேசி அந்த மனிதனுக்கு அங்கு இடம் இல்லைன்னு காட்சி அளிக்க வைத்து அவன் நிராசை அடைஞ்சு போகிற அளவுக்கு வருகிற போது, இந்த உலகத்தை போல நம்ம ஊரை போலையும் இல்லை, ஊட்ட போலையும் இல்லை, இந்த உலகத்தை போல 10 மடங்கு கொடுப்பான். வேறொரு அறிவிப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நரகத்திலிருந்து வெளியேறி வருகிற போது ஒரு மரத்தை பார்ப்பான். அந்த மரத்தில் நிழலை பார்த்தவுடன் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவார், யா அல்லாஹ் எனக்கு அந்த மரத்தில் நிழலடிய கொண்டு சேர்த்துடையா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பான், வேற எதுவும் கேட்பையா? இல்லையா அல்லாஹ், நான் அந்த மரத்துக்குள்ள நிழல்ல இருந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்க போறேன்னு சொல்லுவார். அல்லாஹ் அது கிட்ட கொண்டு விட்டா அதுக்கு அங்கால இன்னும் ஒரு மரம் விளங்கும். அப்ப திரும்ப கேட்பான் நல்ல இடத்துல, யா அல்லாஹ் என்ன அந்த மரத்துக்கிட்ட கொண்டு விடுயா அல்லாஹ். அப்ப அந்த மனிதன் அல்லாஹ் பாருங்க, ஆக தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அடியான் ஈமான் இருந்ததனால் அவனுடைய அல்லாஹ் பேசுறான் என்றால், நம்ம ஈமானோட நிறைய நன்மைகளோட அங்கே அல்லாஹ்வை சந்திக்கிற போது அல்லாஹ் நமக்கு தருகிற வெகுமதிகள் எப்படியானதாக இருக்கும் சகோதரர்களே. அவன் திரும்ப பேசுகிற போது அல்லாஹ் கேட்பா, இப்பதானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாய், திரும்ப கேட்கிறாயே, இல்லையா அல்லாஹ் இனி கேட்க மாட்டேன் என்கிற போது அல்லாஹு தாலா மீண்டும் அதனை கொடுத்து அதற்கு பிறகு சுவர்க்கத்தில் பக்கத்தில் கொண்டு வச்சிருவான். கடைசியில் சுவர்க்கத்துக்குள்ள வாழ்க்கையை அதை பார்க்கிற போது, அந்த இன்பத்தை பார்க்கிற போது, அங்குள்ள சத்தங்களை எல்லாம் கேட்கிற போது, யா அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்துக்கு கொஞ்சம் நுழைவித்திரியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவார். அப்ப அல்லாஹ் கேட்பான், இவ்வளவு நேரமும் கேட்க மாட்டேன், நான் இதுக்கு இவ்வளவுதான் எனக்கு தேவை என்று சொன்னாயே, திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி போட்டு அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பார்த்து சொல்லுவான், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஆட்சியாளர் ஆட்சி செய்கிறார், உலகமே ஆட்சி செய்கிற ஒரு ஆட்சியாளராக இருந்தால் அவருக்கு எப்படியான சந்தோஷமான நிம்மதியான நிலை இருக்குமோ, அதுபோல உனக்கு 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு என்று சொல்லுகிற போது அந்த மனிதன் சொல்லுவான், ரதீது யா ரப், யா அல்லாஹ் போதும் யா அல்லாஹ், பொருந்திக் கொண்டேன், இவ்வளவு பெரிய நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு சுவர்க்கத்திலே தருகிறாய் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் நிறுத்தாமல், இல்ல இதோட 10 மடங்கு உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் அள்ளி வழங்குகிற கொடை வள்ளலாகவும் இரக்கமுள்ள தன்மை உள்ளவனாகவும், ஒரு ஏழை மனிதனாக இருந்தாலும் அவன் மிக அந்த ஈமான் இருக்கிற போது அடித்தளத்திலே அவனுடைய ஈமான் இருந்தாலும், கடைசியாக சுவனம் நுழைகிறவனாக இருந்தாலும் அவனோடு பேசி அவனுடைய விடயத்தை அறிந்து அவனோடு அல்லாஹ் பேசுகிற தன்மையை நமக்கு விளங்கப்படுத்துகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் நம்ம எவ்வளவு அந்த சுவனத்தை அடைவதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டிய கடமையும் அவசியம் இருந்து கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்ட செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அவர் கேட்கிறார், மா அத்னா அஹ்லில் ஜன்னா மன்சிலா, சுவர்க்கத்தில் ஆக குறைஞ்ச அந்தஸ்து எவ்வளவு என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா சொல்வதை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதர் வருவார், எல்லா மக்களும் சுவனத்தை நுழைந்ததற்கு பிறகு வருகிற போது அவரை பார்த்து சுவர்க்கத்திலே நுழையுமாறு சொல்லப்படும். அவர் கேட்பார், யா ரப் கைஃப் வகத் நஸல மனாஸிலஹும் வகத் நஸல الناس மனாஸிலஹும் வஅഖது மஆഖிதஹும், யா அல்லாஹ் அந்த சுவர்க்கத்தில் இருக்க இடத்தை எல்லாம் எடுத்துட்டாங்க, போய் இருக்க வேண்டிய இடத்தில் எல்லாம் இருந்து விட்டார்கள், எடுப்பதை எல்லாம் எடுத்து விட்டார்கள் என்று அந்த மனிதன் சொல்லுகிற போது அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து கேட்பான், அத்தர்தா அன் யகூன லக மிஸ்ல மலிகின் மின் முலூகி துன்யா, இந்த உலகத்திலே உள்ள ஆட்சியாளர்களில் ஒரு ஆட்சியாளருக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற அந்த நிலையை போல உனக்கு கிடைப்பதை கிடைத்தால் சந்தோஷப்படுவாயா என்று கேட்பார். இது ஆக தாழ்ந்த நிலையில உள்ளவர், ஆக கடைசியாக சுவர்க்கம் நுழைகிறவர். அந்த மனிதர் சொல்லுவார், ரதீது யா ரப் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுவான், லக ذلك ومثله 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 ومثله,
நமக்கு அதுபோல 5 மடங்கு கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது அந்த மனிதன் சொல்லுவான், போதும் யா அல்லாஹ் என்பான். அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஹாதா லக வ அஷரத்து அம்சாலிஹா அவ் அம்சாலி, இதுதான், இதுபோல உனக்கு இன்னும் 10 மடங்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த கருணையாளன், இந்த அன்பாளன், இந்த ரஹ்மான், இந்த ரஹ்மானுக்கு கட்டுப்படாமல், அவனுக்கு வழிபடாமல், அவனை விட்டும் புறக்கணித்து செல்வதற்கு நமக்கு என்ன நடந்திருக்கிறது சகோதரர்களே? ஏன் நாம் அந்த அல்லாஹ்வை வணங்காமல் இருக்கிறோம்? ஏன் நாம் அந்த அல்லாஹ்வை தொடராக தொழாமல் இருக்கிறோம்? ஏன் அந்த அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் இருக்கிறோம்? ஏன் அந்த அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறோம்? ஏன் இன்னும் அல்லாஹ்வுடைய கடமைகளில் அவனுக்கு கட்டுப்படுகிற விடயத்திலே அலட்சியமாக இருக்கிறோம்? ஏன் நாம் ஹராமானவைகளை இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன் பாவமானவைகளை செய்கிறோம்? ஏன் இன்னும் அனாச்சாரங்களை செய்கிறோம்? ஏன் இன்னும் அட்டூழியங்களில் ஈடுபடுகிறோம்? ஏன் இந்த பாவமான காரியங்களில் இன்னும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம்? நமக்கு இன்னும் அல்லாஹ்வை அஞ்சுவதற்குரிய நேரம் வரவில்லையா? அல்லாஹ்வை பயப்படுவதற்குரிய நேரம் வரவில்லையா? அவனை அஞ்சி தொழுவதற்குரிய நேரம் வரவில்லையா? அலம் யஅனில் லல்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி பயப்படுவதற்குரிய நேரம் ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறானே. நாம் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه وعلى آله وأصحابه ومن سار على نهجه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்வில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்றிருந்தால் அந்த சந்தோஷம் தொடர்ச்சியாக மன்னரை வாழ்விலும் மஹ்ஷரிலும் அந்த நிம்மதியை பெற்று சுவனத்தை அடைந்து அங்கும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றிருந்தால் இந்த உலகத்தை சரியாக பயன்படுத்த வேண்டிய அவசியமும் கடமையும் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சுவனத்தை அடைவதற்காக நம்முடைய வாழ்வில் பற்பல நன்மையான காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் அவைகளை இடையிடையே விட்டு செய்கிறவர்களாக, தொடர்ந்தும் செய்யாதவர்களாக, சில நேரங்களில் இபாதத்துக்களில் தொடர்பில்லாதவர்களாக இருக்கிறோம். வத்தில்கல் ஜன்ன அல்லதி ஊரிஸ்துமூஹா பிமா குன்தும் தஅமலூன், அந்த சுவர்க்கம் இருக்கிறதே, அந்த சுவர்க்கத்தை உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் ஆக்கி கொண்டது நீங்கள் செய்த நல்லறங்களினால் தான் என்று அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே நல்லறங்களை புரிந்து நன்மைகளை செய்து அதனை தொடராக ரமலானில் செய்தவர்கள் அந்த ரமலானில் செய்ததோடு நிறுத்தி அதனை முற்றுப்புள்ளி வைத்து அதனை முடித்து விடாமல் தொடராக அந்த ரப்பை வணங்கி அவனோடு தொடர்பட்டு இருக்கிற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த கடைசியாக ஈமானிலே குறைந்து சுவனம் நுழைகிற மனிதனுக்கு இந்த பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறான் என்றால் நாம் தொடராக ஈமானோடு இருந்து நன்மைகளை பெற்று நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நிலையை அல்லாஹு தஆலா நமக்கு உருவாக்க வேண்டும். கடைசி நிலை நமக்கு என்னவாக இருக்க வேண்டுமோ அந்த நிலையை நாம் தொடராக இருந்தால்தான், இபாதத்தோடு இருந்தால்தான், வணக்க வழிபாடுகளோடு இருந்தால்தான் நாம் கடைசி ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற நல்ல முடிவோடு இந்த லோகத்தை விட்டு பிரிய முடியும். இல்லை என்றால் தொடராக நன்மைகள் செய்திருப்போம், சில காலங்கள் விட்டிருப்போம், விடுபட்ட காலத்தில் நம்முடைய மரணம் வந்துவிட்டால் நாம் நஷ்டவாளியாக மௌத்தாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அது மறுமையில் நமக்கு நிம்மதி இல்லாத வாழ்வை தந்துவிடும். எனவே நம்முடைய இபாதத்துக்களில் தொடராக தொடர்ச்சியாக இருந்து அந்த அல்லாஹ்வை வணங்கி வழிபடுகிற மக்களாக வல்லவன் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر أشهد أن